ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஷாகுல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்னுடைய பேலியோ எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்னு விரும்புகிறேன். நான் ஃபஸ்ட்டு இந்த பேலியோ குரூப்பில் ஜாயின் பண்ணேன். எப்படி எனக்கு குரூப்பில் வந்தேன்னு தெரில. யாரோ ஒருத்தங்க நம்ம குரூப்பில் ஆட் பண்ணி விட்டாங்க. நான் கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே அந்த குரூப்பில் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஸ்பார்க் ஷாஜஹான் பாய் ஒரு 100 டேஸ் மேரத்தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணார். அப்போ கூட எனக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், பண்ணணுமா பண்ண வேண்டாமா, ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா, நமக்கு செட் ஆகுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. பட் ஆனாலும் இதுவே எனக்கு ஹெல்த் இஷ்யூஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஏஜ் 30 ஆச்சு. பட் எனக்கு அந்த டஸ்ட் அலர்ஜி ஓவராக இருக்குது. டயபெட்டிஸ் பார்டரு, ஹைப்பர் டென்ஷன் பார்டர் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. தூக்கம் சரியாக வர்றதில்ல, உடம்பு ஏறிட்டே போகுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம். ஆண்டவன் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் ஷாஜஹான் பாய் மூலிமா. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்னால் நான் ஃபஸ்ட்டு பிளட் டெஸ்ட் எடுக்க அக்செப்ட் பண்ணிவிட்டு ஷாஜஹான் பாயோட கைடன்ஸில் ஃபஸ்ட்டு மீட்டிங் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுத்து அவருக்கு அட்டன் பண்ணி அனுப்பிச்சேன். அதுக்கப்புறமா அவர் தனியாக ஒரு 100 டேஸ் குரூப்னு ஒரு குரூப் ஒன்று ஆட் பண்ணி விட்டார். அதில் டெய்லி ரிவ்யூ, டெய்லி ஷீட்ஸு, டெய்லி மீட்டிங், பர்டிகுலராக ஷாஜஹான் பாயோட டைம் எஃபர்ட்ஸ் ரொம்ப 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 ஜாஸ்தியாக போட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் டீம் மெம்பர்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க டவுட்னா கூட அடுத்தவங்க ஈஸியாக கிளாரிட்டி பண்ணுறோம். அதே மாதிரி மோட்டிவேஷன். ஒரு குரூப்போட பெரிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டால், இன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி சோர்ந்துருப்போம், அன்றைக்கி பார்த்தா வேறு ஒருத்தவங்க ஒரு ஸ்டெப்ஸுக்கும் ஜாஸ்தியாக நடந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தா உடனே நமக்கு உடனே நம்மளும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி குரூப்போட பெனிஃபிட் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். அதே மாதிரி இப்போ நான் பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா என்னோடய அலர்ஜி, எனக்கு நிறைய டஸ்ட் அலர்ஜி இருக்கும். நான் ரோட்டில் போய்ட்டு வந்தாலும் டஸ்ட் அலர்ஜி இருக்கும். நான் ஃபோரோகாட்டுங்கிற மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு அது அளவுக்கு தேவைப்படுறதில்ல. ரொம்ப கம்மியாக தான் யூசேஜ் பண்ணுறேன். மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாப்பிட்டுட வயிறு பயங்கரமாக ஊதிக்கும். வயிறு ஊதிச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் நைட்டெலாம். அப்புறம் தூக்கம் சரியாக இருக்காது. எனக்கு நைட்டு டீப் ஸ்லீப்பே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் தூங்கினாலும் பயங்கர டீப் ஸ்லீப்பாக இருக்குது. மார்னிங் இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பயங்கர கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. கேஸ்ட்ரிக்கு, ஸ்டொமச்சு எல்லாமே பெயினாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நான் இந்த 100 டேஸ் மேலேயே ஆயிடுச்சு. பட் நான் இன்றைக்கி வரைக்கும் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்க்காக டாக்டரை போய் பார்க்கவே இல்லை. எந்த ஹெல்த் இஷ்யூவும் இல்லை. ஆக்சுவலாக ஜென்ரலாகவே நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன். ட்ராவல் பண்ணும்போது எனக்கு டஸ்ட் அலர்ஜி, சளி, காய்ச்சல் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. இது எதுவுமே எனக்கு இப்போ இல்லை. எனக்கே தெரியாமல் அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்புறம் கன்சிஸ்டன்சி, அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்போம் நாங்கள் ரெகுலராக. இந்த குரூப்லேருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 100 டேஸ் வச்சுருக்கோம். அப்புறம் குரூப் காலு, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த குரூப்னால தான். அப்புறம் இந்த பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் எனக்கு ஒரு பேக் பெயின் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த பேக் பெயின் ஸ்டார்ட் ஆகி கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ வந்துச்சு. அப்போ எனக்கு என்ன டவுட் இருந்தால் நான் ஷாஜஹான்கிட்ட ஓப்பனாகவே கேட்போம் போது அவரும் எல்லாமே சங்கடப்படாமல் அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எல்லா ஆன்சர் சொல்லுவார். அந்த டைமில் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எனக்கு பண்ணி கொடுக்க சொன்னார். நம்ம வெயிட் லாஸ் பண்ணினேன், பட் கொஞ்சம் பேக் பெயின் வர மாதிரி இருந்துச்சுங்கிறனாலைக்கு அவர் ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் யூடியூப் சேனல், அவரோட பேலியோ இந்தியா தமிழ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அவர் எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காரு. அதை பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன். அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணப்போ ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. கான்ஸ்டிபேஷன்ஸுக்கு அந்த கீரை நிறைய சாப்பிட சொன்னார். கீரை இல்லாட்டினா கொய்யாக்காய் சாப்பிட சொன்னார். அவர் சொன்ன கைடன்ஸ் படி நான் ஃபாலோ பண்ணதில் எனக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவுமே எனக்கு ஷார்ட் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரம்ஜான், இந்த 100 டேஸ்க்குள்ளே எனக்கு ரம்ஜான் வந்துச்சு. என்னோடய வாழ்க்கையில் 30 வருஷம் ஆச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுலேருந்து நோன்பு வைக்கிறேன். என்னோடய இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு ரம்ஜான் ஒரு ஆக்டிவாக, ரொம்ப பிரிஸ்காக, ஒரு சங்கடம் இல்லாமல் காலையில் ஃபஜ்ருக்கு, தஹஜ்ஜுதுக்கு எல்லாத்தையும் எந்திரிக்கிறதுக்கு எந்த விதமான சங்கடம் இல்லாமல் நடந்த ஒரு ரம்ஜான்னா அது இதுதான். அதுக்கு மிகப்பெரிய காரணம் பேலியோ மட்டும்தான். அதுவும் இல்லாமல் டைம் சேவிங். அப்பா ரம்ஜான் டைமில் ஏகப்பட்ட டைமே இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த வருஷம் டைம் பயங்கர ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய டைம் யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சுது. காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தொழுகிறது. அதே மாதிரி இஃப்தார் டைம்லேயும் சகர் செஞ்சதுக்கப்புறமும் சாப்பிட்டுட்டு போய் தஹஜ்ஜுத் தொழுது முடிச்சுட்டு அந்த ருக்குக்குள்ளே போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பிரச்சனையே இல்லாமல் ஃப்ரீயாக இந்த வாட்டி இருந்துச்சு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணதுக்கு ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு. நானே பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். என்னை சுற்றி இருக்கவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக எல்லா ஒர்க்கும் பண்ண முடியுது. ரொம்ப பிரிஸ்காக இருக்க முடியுது.
எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் நமக்கு பேலியோனால் எனக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். இந்த பேலியோ எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ஷாஜஹான் பாய் அவர்களுக்கும் தேங்க்ஸ். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நல்ல நீண்ட ஆரோக்கியமான ஆயுளும் அவருடைய தேவைகளையும் இந்த இறைவன் கொடுப்பானாக. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகளோடு இருப்பீங்க. அந்த பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டான முறையில் பேலியோ ஃபாலோ பண்ணி கரெக்டான கைடன்ஸ், கரெக்டான ஒரு யார்கிட்ட நீங்கள் டயட் சார்ட் வாங்குறீங்களோ அவங்கள்ட்டே உங்கள் டவுட்ஸை கிளாரிட்டி எடுத்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி நீங்கள் பேலியோவில் வந்தீங்கன்னா உங்கள் உடல் இழைக்கிறது மட்டும் கிடையாது, உடல் இழைக்கிறது மட்டும் ஒரு மோட்டிவ் கிடையாது. உங்களோட ஹெல்த் பெனிஃபிட், ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்களோட மென்டலியும் நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. எவ்வளவோ டயட் ட்ரை பண்ணியிருந்தாலும் த ஒன்லி பெஸ்ட் வந்து இந்த பேலியோ டயட் தான். நானும் இப்போ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும். இதுதான் என்னுடைய இந்த 100 டேஸோடைய மிகப்பெரிய வெற்றியை நான் கருதுகிறேன். இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். அப்புறம் ஒரு பாயிண்ட்டு, பேலியோ காஸ்ட்லி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் பேலியோ நிச்சயமாக காஸ்ட்லி. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் 100 டேஸ்க்குள்ளே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வெயிட் லாஸ் பண்ணிடுவீங்க. புது ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக செலவு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேலியோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பேலியோ ஃபாலோ பண்ணி முடிச்சோன்னே நிறைய ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ. பாய்.